கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் ஏன் தேசத்தில் அதிக வெப்பம் அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்க்கலாம். தேசம் பாவத்தினால் நிறையும் போது கர்த்தருடைய சாபம் தேசத்தின் மேலே வரும். அதற்கு ஆதாரமாக வசனம் உபாகமம் 28வது அதிகாரம் 15வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாக இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாயாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் உனக்கு பலிக்கும். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டபடியே ஒரு தேசம் ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காமல் போனால், அதாவது ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல், ஆண்டவருடைய வசனத்தின்படியெல்லாம் வாழாமல் ஒரு தேசம் இருக்குமாயின் அந்த தேசத்தில் கர்த்தருடைய சாபம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் சொல்லுது. ஸோ இதுக்கும் வெப்பத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதே அதிகாரத்தில், அதாவது உபாகமம் 28வது அதிகாரம் 22வது வசனத்தில் நாம் இதை பற்றி பார்க்கலாம். கர்த்தர் உன்னை ஈழையினாலும் காய்ச்சலினாலும் உஷ்ணத்தினாலும் எரிபந்தத்தினாலும் வறட்சியினாலும் கற்காயினாலும் விஷப்பனியினாலும் பாதிப்பார். நீ அழியும் மட்டும் இவைகள் உன்னை பின்தொடரும் அப்படின்னு இந்த வசனத்தில் போடப்பட்டிருக்கு. இதில் கர்த்தர் உன்னை ஈழையினாலும் காய்ச்சலினாலும் உஷ்ணத்தினாலும், இந்த உஷ்ணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஹீட்டை தான் குறிக்குது. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட வசனத்தில் பார்த்துருந்தோம், ஆண்டவருக்கு செவி கொடுக்காமல் இருக்கும்போது தேசத்தில் சாபம் வரும் அப்படின்னு. அந்த அதிகாரத்தில் தான் பல வகையான சாபங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். அதில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு வசனம் தான் இது. அதில் தான் இந்த உஷ்ணத்தை பற்றி கொடுத்துருக்கு. அது எப்போ இதாகும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவருக்கு செவி கொடுக்காமல் போகும்போது இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் தேசத்தில் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இந்த தேசத்தின் சாபத்திலிருந்து நமக்கு விடுதலை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் நமக்கு காட்டுகிற வழி என்ன அப்படின்னு சொன்னால், 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 14வது வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வசனத்தில் போடப்பட்டபடியே ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் ஜெபிக்கும்போது மாத்திரமல்ல, அதில் கூட போடப்பட்டிருக்கு தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால். ஸோ அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள் என்னென்ன காரியங்களை மனம் திரும்ப வேண்டுமோ அதை கர்த்தரிடத்துல இருந்து கேட்டு இந்த காரியங்களை மனம் திரும்பும்போது அவங்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன், ஆசீர்வாதமாக்குவேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு ஒரு ப்ராமிஸ் ஆட்டு. ஸோ நாம் இந்த மாதிரி காரியங்கள் செய்யும்போது நம்முடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆமென்.